guys, welcome you all back to Shaily's Journey, part 2 of Expo. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். நாங்கள் எப்படின்னா ஷாப்பிங்கில் முடிச்சுட்டு வரும்போது எடுத்த வீடியோ இது கைஸ். நாங்கள் சொன்ன குவாலிட்டி கம்மியாக இருக்கும் பிகாஸ் என் ஃபோன் ப்ரோக் ஆகிடுச்சு. என் ஃபோன் தான் சொல்லி வீடியோ எடுத்துருக்கோம். வைப்ரேஷன் நெக்லேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் நாங்கள் ஒரு கடைக்கு போனோம் கைஸ். அங்கே தான் அந்த ஒரு கீ செயின் வாங்கியிருக்கேன். நான் அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறேன். ஹேண்ட்பேக்கில் பட்டிருக்கேன். டாம் அண்ட் ஜெரி ஃபேஸ் ரியாக்டிங் கீ செயின் அதெல்லாம் இருந்துச்சு. அதுமாதிரி இந்த கடையில் கீ செயின்ஸ்லாம் நிறையா கீ செயின்ஸ் கொஞ்சம் கீ செயின்ஸ் வச்சுருந்தாங்க. கீ செயின்ஸ் எல்லாரும் ஆக்சரிஸ் தான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இவங்க கீ செயின்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இது மாதிரி 2-3 கடை இருந்துச்சு. அந்த 2-3 கடையிலுமே ஒன்லி கீ செயின்ஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ கீ செயின்ஸ், பிகாச்சு கீ செயின்ஸ், அப்புறம் இது டாம் அண்ட் ஜெரிஸ், நிறைய கீ செயின்ஸ் இருந்துச்சு. ரோபோட்டிக் கீ செயின்ஸ், சின்ன சின்ன கீ செயின்ஸ். நம்ம பீச்லாம் போனோம்னா மோஸ்ட்லி வைப்போம்ல, அந்த எல்லா கீ செயின் இருந்துச்சு. அப்புறம் இயர் மஃபின்ஸ் பாருங்க, லபூபு. இந்த லபூபு எப்படி தான் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குதோ. இந்த லபூபு ஆக்சுவலி ஒரு டெபிள் மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது உண்மையான்னு தெரில. சினிமோன், லபூபு அது எல்லாமே இருந்துச்சு. சென்ட்ரல்லா எல்சா இருந்துச்சு. காய்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கிளிப்பு சின்ன சின்ன கிளிப்பு தான் அழகாக புசுன்னு இருந்துச்சு இந்த கடையில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அம்மாட்ட கேட்போன்னு கேட்டேன். அந்த ரியாக்ஷனே நீங்களே பாருங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க எங்கள் அம்மான்னு. ஏன்னா எனக்கு இந்த ஹார்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒயிட்டு ஹார்ட்டும் இந்த க்ரே ஹார்ட்டும். நான் எங்கள் அம்மாட்ட காமிப்போம். அங்கேயே வச்சிருந்துட்டாங்க தெரியுமா அம்மா. நான் அங்கேயே வச்சிடும். எங்கள் அம்மா சிரிச்சிட்டாங்கன்னா தட் இஸ் மீனிங் அங்கேயே வச்சிரு, உனக்கு அது செட் ஆகாது. அது பக்கத்துலேயே வாட்ச் கடை இருந்துச்சு. காய்ஸ் இது கொடைக்கானல் ஊட்டி போனீங்கன்னா எல்லோரும் இந்த இது பண்ணாமல் வந்திருக்க மாட்டேங்க. ரைஸில் நேம் எழுதி கீ செயின்ஸ். ஸோ ஆன்ட்டி இது மாதிரி கீ செயின்ஸ் நான் வச்சுறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் பார்த்துட்டு இருந்தாங்க இது என்ன கீ செயின் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் 6th 7th இருக்கும்போது தான் இந்த கீ செயின்ஸ் விஷயம்லாம் நான் பார்த்தது பண்ணது. எல்லாம் கொடைக்கானலில் இருக்கும்போது அங்கே ஜாலியாக அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ எங்கே அதெல்லாம் இல்லை. ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இதான் கைஸ் உங்களோட இன்ஸ்டா ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு ரைஸ் கீ செயின் பண்ணுவோம். ரைஸ் கீ செயினில் ஆன்ட்டி நேம் எழுதி அழகாக ஒரு சின்ன ரைஸ் கீ செயின் பண்ணுறோம். இங்கே பாருங்க அழகாக எழுதியிருப்போம் நேம் எழுதிட்டு ரைஸ் கீ செயின் தானே அழகாக ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம். என்னென்னா அவங்க வாங்கி வச்சு ட்ரிங்க்கு கூட குடிக்கல. ஏதோ கூல் பூஸ்ட் ஏதோ வாங்கி வச்சுருப்பாங்க போல். குடிக்கவே இல்லை. எங்களுக்கு வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் குடிங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு கேட்கவே இல்லை. அதோட சரின்னு சொல்லிட்டு இந்த இது ரெடி பண்ணாங்க கீ செயின். எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நேம் எழுதுகிற கீ செயின். இதில் நான் தான் எழுதுனேன். அவங்க நீங்களே ட்ரை பண்ணுங்கண்ணே. இந்த பாரு இது ஏன் ஹேண்ட் ரைட்டிங். நான் எழுதுனேன். ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஆன்ட்டி ஏதோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிட்டோமே. இது மேலே எதுக்குன்னு ஒரு கம் இருக்கும். அந்த கம் அப்ளை பண்ணாங்க சொல்லி நான் ஒரு அந்த கம்மான்னு கேட்டேன். அவங்க அது இல்லை அது வேறு இது வேறு க்யூரிங் கம் அப்படின்னாங்க. சரின்னு இவங்கெல்லாம் கீ செயின் பார்த்துட்ருக்க நேரத்தில் நான் ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். அதே மாதிரி இவங்க ஸ்டால்ஸும் போடுவாங்களாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டால்ஸ் அவைலபிலிட்டி வேணுன்னா இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரில் சாய் கிஃப்ட்ஸ் அவங்களே வந்து பண்ணுவாங்க. சொன்னேன்ல அவங்க வேலை பார்த்துட்டு நான் ஒரு வேலை பார்த்தேன். இங்கே தான் ஒரு ஹேண்ட்பேக் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு ஆசை. அம்மாவோட ஹேண்ட்பேக் அவ்வளோ நல்லா இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் செஷனில் பார்த்துட்ருந்தோம். நிறையா ஹேண்ட்பேக்ஸ்லாம் ஆனால் அஃபோர்டபுள் ரேட் தான். எதுவுமே ஓவர் ரேட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எஜிபிஷனில் லாரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. எஜிபிஷன் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. அதனால எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பாரு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுலே டைம் போயிடும். எஜிபிஷனுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் சும்மா காமிக்கிறேன் கைஸ். க்ளோஸான எஜிபிஷனு ஒரு ரைடு பண்ணி காமிப்பாங்க. என்னை பற்றிங்களா இப்படி ஒரு விளாக் இருந்து இங்கே எல்லாமே இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லா எஜிபிஷன்லேயும் இருக்கிறது எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஒன்றும் புதுசாக இருந்துச்சு. இந்த தலைகீழ போய் நிற்போம்ல ஒண்டர்லாலலாம் இருக்கும் அது மோஸ்ட்லி. அது மாதிரி தீம் பார்க்கில் இருக்கிறதுலாம் இங்கே மோஸ்ட்லி இருந்துச்சு. இங்கே 2 இது ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஸ்னோ ஐஸ்லாண்டும் இன்னொன்று 3D ஷோ இருந்துச்சு. அதுவும் இருந்துச்சு. அப்புறம் சின்ன ஒரு போட்டிங் செஷன் மாதிரி குழந்தைங்களுக்கு பெரிய ராட்டினம் அது எல்லாமே இருந்துச்சு கைஸ். நம்ம ஹேண்ட்பேக் வாங்கின இடத்துலேயே அவங்க பர்ஃப்யூம் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி விற்கிற பர்ஃப்யூம் இருந்துச்சா. அதில் CR7 நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த இது நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது வந்து அவங்களே உருவாக்குற பிராண்ட் தான் அது சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு எந்த விசிட்டிங் கார்டும் இல்லை கைஸ். அதனால் எங்கள் இதெல்லாம் சொல்ல முடியல கைஸ். இங்கே ஒருத்தர் தத்துருவமாக அப்படின்னு வரைஞ்சிட்டு இருந்தார். அழகாக இருந்துச்சு பாருங்கள். அழகாக அந்த பொண்ணை வரைஞ்சிட்டு இருந்தார். அவ்வளோதான் கைஸ். பொருட்காட்சி இதோடு முடிந்து விட்டது.
எப்பயுமே நம்ம நைட் டைமில் வெளில போனால் கடைசியாக வர இடம் லூலு தான். லூலூவில் தான் வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக அந்த கடைலாம் போயிருந்தாங்க. இந்த மொஹப்பத் சர்பத் அதுதான் வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இன்னும் ரிமூவ் பண்ணவே இல்லை. அந்த டெக்கரேஷன் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். கைஸ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் தான் என்னென்ன ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு தெரியும். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். டாடா பை பை, see you next video.